நாங்க தான் சொல்றோம். முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். கடவுள் வாழும் கோவில், குலதெய்வம் வாழும் கோயில், 2.5 கோடி வன்னிய மக்களுடைய காவல் தெய்வம் மருத்துவர் ஐயா. வன்னியர்களுக்கு மட்டும் இல்ல, அனைத்து சமுதாயத்துக்குமான தலைவர்னு சொல்லியிருக்கிறோம். வந்தோம். இன்னைக்கு ஐயாவே என்னை கூப்பிட்டு எப்ப உன்னை தொலைபேசி செயலாளர் போறாங்க போது என்னால சார் இணைப்பு பண்ணிக்கணும். இணைப்பு ஏன்னா முதல்ல இணைப்பு செயலாளர் இருந்தேன். இன்னொன்னுங்க, என்னை பொறுத்தவரையில 1989 வன்னியர் சங்கம் என்ற அமைப்பு இருக்கும் பொழுது சேலம் மாநகரத்தில் வன்னியர் சங்கத்தினுடைய நகர செயலாளர், மாநகரம் கிடையாது, நகர மாணவனுடைய செயலாளராக நானும் ரத்னம் இவர் தலைவராகவும் ஐயா போட்டாங்க 1989. அன்றிலிருந்து இன்று வரையிலே எனக்கு மாணவரணி செயலாளர், மாவட்ட மாணவரணி செயலாளர், மாநில மாணவரணி தலைவர், மாநில மாணவரணி செயலாளர், மாநில இளைஞரினுடைய தலைவர், மாநில இளைஞனுடைய செயலாளர், துணை பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர், இவ எம்எல்ஏ, மேயருக்கான வேட்பாளர் உள்ளிட்ட 6 முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு, வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட 6 முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு, இப்படி பல வாய்ப்புகளை தந்த எங்களுடைய குலதெய்வம் இன்றைக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இணை பொதுச் செயலாளர் பதவி ஏற்று நீ செயலாற்ற வேண்டும், நான் சொல்ற வேலையை செய்யன்னு சொன்னாங்க. அதை தவிர இந்த தொண்டனுக்கு, இந்த சாதாரண தொண்டனுக்கு எங்க ஐயா ஒரு கொடுத்த வரமாக தான் நான் கருதுகிறேன். அவர் என்ன சொன்னாலும், உயிரை விடுனாலும் அதை விடுவதற்கு தயாரான ஒரு முதன்மை தொண்டனாக ஐயா காலடியில இருப்பேன். மாநாடு மிகப்பெரிய வெற்றியை